நான் இதுக்காக வெளில போனோம். கோர்ட் எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்திருக்கல, அப்புறம் எதுக்காகவே என்ன 3 மாசத்துல வெளில அனுப்புறீங்க? இன்னும் நான் 3 மாசம் இங்கே இருப்பேன். நான் வெளில போக மாட்டேன். என்ன தொட்டிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் சார். வெளியே போ, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் அனுப்புங்க சார். இங்கே இருக்கிற என்ன விட்டுருங்க சார். நான் சொல்றது கேளுங்க. ஐயோ, இத கேட்க சட்டம் இல்லையா, வேற போலீஸ் இல்லையா? ஏய், என்ன வெளியே அனுப்பிச்சீங்க, நான் கொலவன்ட்டாது உள்ளார வந்தாட. ஹலோ, ஆட்டோ வரும், ஆனா மீட்டருக்கு மேல 5 ரூபா கூட வேணும்பா. எது தர முடியாதா? அட அறிவு கெட்டவனே, ஆட்டோ மீட்டரை விட செல்லி மீட்டர் ஸ்பீடா ஓடுதுடா. முடியுமா முடியாதா? முதல்ல போன கட் பண்ற நாயா. ஏய் ஆட்டோ, இந்த வந்துட்டப்பா. சார் சார் கூப்பிட்டீங்களா? சார் கூப்பிட்டீங்களா? நான் உன்ன கூப்பிடலையே. ஆட்டோன்னு கூப்பிட்டா ஆட்டோ வராது, நான் தான் வருவேன். அப்போ உன் பேர் ஆட்டோவா? சார் நீங்க தப்பாவே பேசுறீங்க சார். பரதேசி, பண்ணாட, குரங்கு, மூஞ்சா பாரு, சோடி நாய் மாதிரி. யார் நாய்ங்கிற? அப்படின்னு அவனை திட்டினா? அப்ப இவ்வளவு என்ன திட்டலையா? அப்ப நான் தப்பா உன்னை பேசுங்க எப்படி சொன்னேன்? சாரி தலைவா. நான் உன தலைவனா? நான் உன தலைவனா? அப்ப நீ எனக்கு தொண்டை. நான் டீ குடிக்க சொன்ன, நீ குடும்பத்தோட டீ குடிப்பியா? எது குடும்பத்தோட டீ குடிக்கவா? என்னமோ டீ குடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. போப்பா. என்ன என்ன ஓட்டனா? நீ இங்கே இப்பவே என் முன்னாடி டீ குடிக்கல. டீ குடிச்சா உசுறு போயிருவியா? ஓ, உசுறு போனா செத்து போயிருவல்ல. அப்ப நீ டீ குடிக்க வேண்டாம், ஒரு பீடி இருந்தா கூட. பீடி எல்லாம் இல்ல. அப்ப நான் ஆட்டோல வரமாட்டேன். காலையில இருந்து ஒரு கிராய்க்கு கூட வரல. செல்லுலார் பில்லு வேற மேல மேல ஏறிட்டு போகுது. காக்கா பிடிச்சு சவாரி பிடிக்கலாம் பார்த்தா ரொம்ப மக்கள் பண்றானே. சரி, ஒரு பீடி தானே கொடுப்பான். அம்மா, நீ கவலையே படாதீங்க, உங்களுக்கு பொருத்தமான ஒரு வாடகை வீட்டை நான் பிடிச்சு தந்துறேன். ஆஹா, சாரி சார், ஸ்கூட்டர்ல பிரேக் சரியில்லை. எதுக்குமா சாரி? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்ன்றது. என்ன பிரேக் அடிச்சீங்க? சூப்பர் பிரேக். இன்னைக்கு நம்ம கடைசியா பார்த்தனே ஒரு வீடு, அது சூப்பரா இருந்துச்சு சார். 15000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அந்த வீட்டை அதெல்லாம் கொடுத்துறேன். நீங்க கொடுத்துறீங்க. உங்களை எங்க பாக்குறீங்க? அங்கதானுங்க, அதான நம்ம ஆபீஸ். ஊபி குஜராத் தான். அது டீ கடையாவுல இருக்கு. அதான் ஆபீஸ் சொன்னேன். அங்கதான் ஓசல் டீ கொடுங்க. ஓ அப்படியா சார், கொஞ்சம் இறங்கிறீங்களா? நான் போகணும். நான் இன்னும் இறங்கவே இல்லையா? சாரிங்கம்மா. வண்டியில் ஏறினதுல இருந்து மந்திர சுட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் 2 வீடு பார்த்திருக்கலாம். ஏன் அப்பாவை போட்டு அடிக்கிறீங்க? அவன் அப்பாவே இருக்கு, அதனாலதான் அடிச்சிருக்கேன். இந்த டேய், பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையில சக்கரை அரிசி எல்லாம் போட்டு 5 மாசம் ஆச்சு. ஆனா கலர் கார்டு மட்டும் கொடுத்துருக்கா. தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் வீட்டுக்கு அரிசி வந்ததா வரலையான்னு தெரியாது. ஆனா அடுத்த ஸ்டேட் அரசியல் பத்தி நீ பேசிட்டு. நல்ல வேலை, காடு கிஞ்சிட்டு இருந்து காப்பாத்திட்டேன். முதல்ல பெஞ்ச் எடுத்து முடியா? ஆனா என்ன நீங்க காலங்கத்துல கஸ்டமர் அடிச்சு துரத்திட்டு பெஞ்ச உள்ளத்துக்கு போன வியாபாரம் கட்டுறதா? என்னடா வியாபாரங்கடா? டேய், சரணபாபா பாஸ்போர்ட்ல ஒரு நாளைக்கு 50000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. உட்கார்ந்து அவருக்கு வெளியில பெஞ்சு போட்டுக்கணா? இல்ல அப்புறம் இந்த சாகரன் டீ வெளியில நின்று குடிக்க மாட்டானா? கோயில் ரசிகனா? டேய், முதல்ல பெஞ்ச் எடுத்து உள்ள போடுறா. டீ கடையில செலவுலையும் வெளியில பெஞ்சு போட நிறுத்துக்கடா. அப்பதான் இந்த வெட்டி ஆபீஸ் தொல்லை அடங்கும். வேலைக்கு போவானுங்க, இல்லைன்னா ஏன் வேலை கிடைக்கலன்னா யோசிப்பானுங்க. மூர்த்தி பாரு, சந்தேகமே வேணாம், மூர்த்தியே தான். நீங்க இந்த ராஜால 6 மாசம் கழிச்சல வரணும். முந்திய வந்து நிக்கிறேன். நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன், கேட்டானா காட்டி கொடுத்துறாதா? நீ அந்த பழைய பாக்கி பூரா குடுக்கறத பொறுத்தா நான் மூர்த்திக்கு சொல்றேன்னு சொல்லாது. பார்த்து அடிக்கிற பாத்தியா? இல்லன்னா உங்கள்ட்ட வாங்க முடியாதுல்லப்பா. என்ன மாம்ஸ் நம்மள பார்த்து ஒளிறான்? இருறாமா, நான் வச்சுக்கிறேன். ஏய் வெண்ண, இறங்குடா. ஏப்பா, நான் எங்கப்பா இருக்கேன்? எங்க கொண்டாந்து விட்டுருக்க? அதெல்லாம் பொறுமையா சுத்தி பாரு, தெரியும். மீட்டர் வச்சு பாரு. 60 ரூபா 80 காசு. தூக்கத்துக்கு தூக்கம், வருமானத்துக்கு வருமானம். ஐயோ, 60 ரூபா 80 காசு ஆகுதுப்பா. வெரி குட், வெரி குட். ஓட்டிட்டு வந்ததுக்கு 80 பைசா கழிச்சுக்க. 60 ரூபாய் கொடு. அதாவது தம்பி, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கேட்பான். ஆமா ஆமா, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட காசு கொடுப்பான். அதானே நியாயம். இப்ப நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க என்கிட்ட, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணணும்? என்ன 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 பண்ணணும்? என்ன நான் ஒண்ணும் பண்ற மாதிரி போ. புரியலையா? இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன் பாரு. இந்த சீட்ல உட்கார்ந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு பாப்பா. என்ன செய்யற? காசு எடு. காசு என்ன? காசு ஏன் ஆட்டோப்பா? வேணா ஆட்டோ வருதா? படுக்க வச்சு ஓட்டும் யாரு? நான் கேனேனா? என்ன அடிக்க வர நீ? என்ன காசு வேணும்? அவ்வளவுதானே? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு அடிச்சு புடுங்குறாங்க. என் புத்தி செருப்பால அடிச்சு. செருப்புல ஷூதா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 80 காசை கட் பண்ண கூடாது. 60 80 கரெக்டா குடுக்குற. ஐயோ ஐயோ, இந்தப்பா புடி. போ, ஆள விடு போ. இன்னும் 20 காசு?
ஐயோ 20 பைசா பெண்ணியே அப்புறம் வாங்கி போ. ஏய், நீ என்ன பண்ணிய ஏது பண்ணு தெரியாது. இப்ப எனக்கு 20 காசு வேணும். ஐயா 2 கண்ணும் தெரியாத கபோதிங்கய்யா, கொஞ்சம். ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. அம்மா யார் கேட்ட காசு எடுத்த திருட்டு நாயே, போடுற காசை. டேய், உனக்கு கண்ணு தெரியாதுல்ல? அத நான் சொல்லணும்டா. ஏய் ஏய் பாத்தியாப்பா? ஏண்டா அண்ணன் முன்னால அடிக்கிறியே, அவர் கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவாரு தெரியுமாடா? ஏய், சும்மா இருடா. இந்த 10 ரூபாய் நீ கொஞ்சம் வீக்கா இருக்க, நல்லா சாப்பிட்டு 4 சாப்பாடு சாப்பிட்டு. அட பாவிகளா, 20 பைசாக்கு என்ன நம்ப மாட்டேன்ட்டு அவன் 10 ரூபா போடுற நீ. ஏய், அது எனக்கு உனக்கு இருக்க டீலிங். 20 காசு கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா எம்ஜிஆர் தொப்பி? 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது ஏய். முடிந்த பின். ஏய், 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 ஏய். முடிக்க முடியல உன்னைய. இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீ? என்ன கண்டு விட்ட நீ? ஏய், அடிச்சு முடிச்சாச்சு. போய் அப்படியா? பாப்பா பாரு. வந்துட்டான். அப்பாடா, இப்பதாப்பா மனசு திருப்தியா இருக்கு. இந்த வீரம் அவன்கிட்ட வர மாட்டேங்குது ஏன்? வரும், வரட்டும். போடா. ஏன் நடிகா? என்னங்கடா கடை நடத்துறீங்க? உட்காந்து டீ குடிக்க ஒரு பெஞ்ச் இல்லாம. ஏன் பெஞ்ச போட்டன்னு ஒருத்தன் அடிக்கிறான், ஏன் பெஞ்ச போடலன்னு ஒருத்தன் அடிக்கிறான். அம்மா, ஏமா இந்த நாயிலுக்கு நடுவில் என்ன பெத்த? ஏய், உங்க அப்பனோட என்டர்டெயின்மெண்ட் பத்தி இங்க பேசாத. ஆமா, மணி மாமா இல்ல? அந்த நாய் இங்க வராது. அந்த நாய் எனக்கு 30 ரூபாய் கடை கொடுக்கணும். அது எப்படி வரும்? அம்மா, மாமன நாயின்னு சொல்றியா? அந்த நாயை நீயே தர்ற. ஒண்ணுல வர வழியில ஒருத்த 10,000 ரூபாய் கொடுத்தான், மாமன் கையில கொடுத்துறான்னு. அத குடுக்க என்ன இவ்வளவு அப்பா. கேள்வி கேக்குற? மாப்ளே, மாமா மாப்ளே, மாமா மாப்ளே, மாப்ளே, மாமா மாப்ளே, மாப்ளே, மாமா 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 ஐயோ மாப்ளே. சும்மா உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிருந்தானுங்க, அவனுங்களை கடையை விட்டு தொடுத்துட்டு வியாபாரம் நடக்கிற இடத்துல 2 பேரும் சாவு குத்து குத்துறீங்க. நான் சட்டாடா போயிட்டேன். ஏய், வாய மூடுற. ஒளிஞ்சுக்கிற மாப்பிள்ளை கிட்ட சொல்லாதீனா பார்த்து பார்த்து நாய்கிறே நீ. ஜாடிபுரம் தள்ளி விட்டுருவேன். போட்டா. ஏய் மாம்ஸ், என்ன பத்துன்னு உள்ள ஒளிஞ்ச. ஐயா, உன்னை பார்த்து நேருக்கு போங்க. இந்த 10,000 போடு. அவன் 30 ரூபாய் கேப்ப, எனக்கு கொடுத்துடலாமா? கடன் என்ன முடிக்கும்? அது என்ன மாமா, கடன் அன்பை முறிக்கும். நீங்க தான் அவனுக்கு 30 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்க வேண்டியதானே? மாப்பிள்ள, என்னைக்கு ஒருத்தன் கிட்ட கடன் வாங்குவோம், அப்பவே அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுல முடிவோட தானே வாங்குறான். இப்ப 30 ரூபாய் கொடுத்தனா லாஸ்ட் தானே, அன்பு கிடையாதா? 10,000 கொடு. ச்சே, உனக்கு கேவலமா இல்ல? என்ன கேவலம்? 6 மாசம் ஜெயில இருந்து அதை விட கேவலமா? 10,000 கொடு மாப்பிள்ள. நோ நோ நோ, குட் பிஹேவியர். 3 மாசத்துல வெளில அனுப்பிட்டாங்க. கைதிக்கே காண்டே செட்டு விட்டா 10,000 கொடு மாப்பிள்ள. அதெல்லாம் விடியா, இத பத்திரமா பிடி. இதுல 1000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? ஜெயில நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளார 1000 ரூபாய்ல வாடகை வீடும், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீ எனக்கு வீட பிடிக்கிற என்ன? ஐயோ, நான் வாங்கலப்பா. ஐயா, நான் கொடுத்துட்டேன். நான் வாங்கலப்பா. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட நீ கொடுத்துட்டேன். யாரு எனக்கு தெரியாதுப்பா. சாயங்காலம் வீட பிடிக்கிற. நான் இல்ல, வாங்கல. உதப்ப. ஐயா, எவ்வளவு பணம்? டேய், எங்கடா பணம் தரது போற? டேய், குடுறா. கிஸ்கு நகடு. இது கவர்மெண்ட் பணம், நான் கண்டெடுத்த பணம். கொடுக்க மாட்டேனே. அடி செருப்பா. டேய், பணத்தை குடுறா. டேய், கிருஷ்ணகிரி, நில்றா, நாயே. ஐயோ, அதுவும் போச்சு. அடே, டேய், நில்றா. என்ன? இல்லைங்க, ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டிசைன் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, இதெல்லாம் பேசுவீங்க. ஆனா மேல தங்க வைக்கிறதுக்கு டெனன்ட் மட்டும் கூட்டிட்டு வர மாட்டீங்க. ஒரு டேலண்டான டேலண்ட் இருக்கானுங்கம்மா. ஆனா அனாதை, கல்யாணம் ஆகிறவன், வீட்டுல வயசு பிள்ளை இருக்குதுங்க, முடியாதுன்ட்டேன். பரவாயில்ல, பையன் நல்லவரா இருந்தா போதுமே. பையன் இல்லைங்க, பெரிய ஆளு. ஓரளவுக்கு ஒழுக்கமானவனுங்க. இல்ல, மேல பெரிய இடம், பேச்சுலரால இவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமா? ஐயோ, உங்களுக்கு வேண்டியது என்னமா? 10,000 அட்வான்ஸ், 2,000 வாடகை. அதெல்லாம் அவர் சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியே என்ன பிரச்சனை அந்த இல்ல. கமிஷன் நம்மளுக்கு 2%. எப்ப பார்த்தாலும் கமிஷனை பத்தி தான் பேச்சு. முதல்ல டெனன்ட் கூட்டிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய், 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். டிக்கெட் ஆகி போச்சுப்பா, போங்க, முடிஞ்சது. 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட் 60 ரூபாய், 20 ரூபாய். எப்படியாவது படம் பார்த்துட்டு தான் போனோம். இப்ப யார் உனக்கு டிக்கெட் கொடுக்கற நிக்கிறா? பச்சி டிக்கெட்டுக்காக அலைது போல இருக்கேன். பறக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும். என்ன பண்ணலாம்? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். என்னடி இவன் 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் விக்கிறான்? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட். பிரதர், டிக்கெட் வேணுமா? 20 ரூபாய் டிக்கெட் 20. பிரதர், டிக்கெட் இந்த ஷோக்கு தானா? பின்ன நான் நேத்து டிக்கெட்டா விப்பாங்க. எத்தனை டிக்கெட் வேணும்? இல்ல, நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் வேணுமே. 4 தானே இருக்கு. என்னடி பண்றது? சரிடி, நீங்க 4 பேரும் போய் பாருங்க, நான் ஃபேமிலியோட பாத்துக்கறேன்டி. ஆமாண்டி, அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. நீங்க மிஸ்டர் டிக்கெட் மட்டும் கொடு. நோ கமெண்ட்ஸ். காசு ப்ளீஸ். கொடு. என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? நம்பரே தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, நம்பர் தெரியற மாதிரி பல்ப மாட்ட மாட்டேன்றானுங்களே. இருங்கடா, உங்களை வெளில வச்சுக்க. மாமி,
ஆளை மாத்திட்டீங்களா? ஓ குடும்பத்துல குழப்பம்தான். மேடம் சீட்டை மாறுறீங்களா? மேனேஜர் சார். ஏசிய போடப்பா. ப்ளீஸ், நாங்கெல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? ஒன்னா வந்தா பிரிய மாட்டீங்களா? யோ உட்காரியா? சாரி சாரி. ஆ. பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு. தயவுசெய்து மாறி உட்காருங்க மேடம். சீ த டிக்கெட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். ஐயையே. யோ, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். நாங்க அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்கோம். நீ ஏன் மாமச்சர் நினைச்சுக்கிற? நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்பட்டுக்க. ஏங்க நம்ம சீட்ல உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார், அங்கதே பக்கத்துல தான். அங்கனே நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் எழுந்திருங்க மேடம். ரெடி. 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுக்கும்போது நினைச்சேன் பாருங்க. ஹார்ட். படத்துல காமெடி முடி வந்தா சிரிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏசில தூங்கத்துக்காக மாமா இந்த டிக்கெட்டே ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, காட் பிளஸ். ஆமென். இன்னைக்குள்ள டீ கொண்டாந்துருமா? அடேங்க அப்பா, எரிச்சிடாத. அதுல குறைச்சல் இல்ல, ஆட்ரா பூசாரின்னு நானா. பரவாயில்ல சார், நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. அறுவடை நல்ல காமெடியா பேசுவாருங்க. தேங்க்ஸ். என்ன மோந்து பாக்குறீங்க? இது கார்பரேஷன் வாட்டருங்களா? ஆமா. கௌரவா மாட்டாடிக்குது. சார் என்னமோ பிசினஸ் பண்றதா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா. டிக்கெட்டா? அதான புக்கிங் கிளாஸ் கையில போட்டு இந்த ரயில்வே டிக்கெட்டுங்க. டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. யா, நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறனா கூட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இத கட்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு. இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கு. நம்ம தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் போய் பார்த்தானே. மாமா நம்ம சிமித்திய மாட்டி விட்டானே. இது என் யங்கர் சிஸ்டர் I சுமதி see. சார். She is doing a second year BSc Okay. Mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. அப்படியே சிஸ்டர். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னாங்கல்ல. சார் எங்க வீட்ல தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்குறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை சே, கேட்பீங்களாமா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாப்பிள்ள கரெக்டா கொடுத்துருவாரு. ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்டை பூட்டிடுவோம். ஐயோ, வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிற வீடு இல்லைங்களா? அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்து மாப்பிள்ளையே போட்டிடுவாரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா, மாப்பிள்ள 6 மணிக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னங்க 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும். ஆமா ஆமா. தாத்தா, ஆ? ஓ நீங்க குழாயில தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா. நாங்களும் அதான் சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்க. ஐயோ மாமா, பணம் தான் நம்ம கொண்டு வரல மாமா. நாம கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீ வேற நான் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன், நமக்கு அசிங்கமாயிரும்ல. அட காட்டி கொடுக்குறவளா இருந்தா அப்பவே காட்டி கொடுப்பால. ஓ அவங்க வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு வந்திருப்பா. நீ எங்க காட்டி கொடுத்துரு, அவ பயந்துருப்பா. ஆமா கரெக்ட். மாப்ள, அவ அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விக்கிறவன். 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? உனக்கு மேட்ச் ஆன முடியாதான். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுந்தா போதும், உனக்கு கமிஷன் வரணும், அவ்வளவுதானே? மாப்ள, அந்த சிறுசு நல்லா கும்முன்னு இதுல இல்ல வயசுக்கு மீறி வளர்ச்சின்னு சொன்னேன். விட்டனா அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. தண்ணி வாங்கி கொடுமாப்ல. அதான் கமிஷன் கிடைக்குதுல, வாங்கி கொடு. மாப்ள, நான் பையன் ரூம்லயே வச்சுட்டு மாப்ள. நீ எப்ப பையில காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல, பாப்பலாம். மாப்ள, அது செல்ல கிழிஞ்சு நோட்டு. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கும்மாளம் போட போற கடவுள. ஏ கடவுளே. வாய் மூடுங்கடா. என்னடா ஏ கடவுளே பி கடவுளேன்னு கடவுளுக்கு இன்சியல் வச்சு கூப்பிடுறீங்க? ஒழுங்கா பண்ணுங்கடா. யோ, என்ன எங்க சத்தம்? வளவலன்னு பேசிக்கிட்டு வந்தமா குடிச்சோமா போனோமான்னு இல்லாம போலீஸுக்கு போன் பண்ணிரும் ஆமா, ஜாக்கிரதை. இது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பாரட்டா ரெஸ்டாரண்ட் நடத்துற போலீஸ் வைக்கிறது சுண்ட கஞ்சி பேசுற பாரு. ஐஸ் பிள்ளைகிட்ட என்னையா பத்தி பேசுற? தண்ணி மாப்பிள ஆத்தானு. மாப்பிள, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு மாப்பிள. ஏன் ஏன்? இல்லைன்னா ஜெயில பாத்ரூம் சைஸ்ல 6க்கு 6 செல் இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா? யோ, மெதுவா பேசியா. ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வேணா கீழே கிளம்ப இருப்பா. அவன் காதுல போய் சத்தமா சொல்லு, மரியாதையா இருக்கும். இதனால உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்ட வை மாப்பிள. ஆமா, நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதானே வேணாங்கிறது.
வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, ஏதாவது தப்பு தண்டை நடந்துட்டு போது வேணாம். ஏன் சிரிக்கிற? மாப்பிள என் முகர கடை பாரு, அதுக்கெல்லாம் என்ன ஒரு மனித ஜென்மமாவே மதிக்காது. நான் முயற்சியே பண்ண மாட்டேன், கவலைப்படாத. சரி, சரி. நான் இங்க தங்கன்னா டெய்லி உனக்கு ஒரு குவார்டருக்கு பரிசு இருக்காது. ஏன் டென்ஷன் பண்றேன்? ஐயே உள்ள வையா, சும்மா வாயண்ணா. நீங்க ஐயோ நான் நிரந்தரமா எங்கெல்லாம் தங்க மாட்டேங்க. இன்னைக்கு முதல் நாள் தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி. பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, ஒரு பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி வச்சிருக்கோம், ஆளுக்கு பாதி பைசா சாப்பிடும். என்னது கழுத்து கர்ச்சீஃப்? ஐயோ இது காலையில அழுக்காகாம இருக்கு. சரி சரி, எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம், பலகாரம் கொடுத்து போலான்னு வந்தோம். குடுமா கொடுங்க. ஐ முறுக்கு நல்ல காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா, இதை கடிச்சிட்டு சாப்பிடுவோங்க. சரி சரி வார பாட்டி குட் நைட். நைட் நைட் good night. தயிர் சாதம் சாப்பிடுங்க. போயிட்டு வா. ஐயே ஆமா. பாப்பல சின்ன பாப்பா பாக்க நல்லா பளியன்னு இருக்குல்ல. இருந்துட்டு போகுது, என்ன இப்ப? இல்ல இல்ல ஒரு குத்து மாதிரிப்பா. பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 16. யோ, இதுக்குதான் உங்களால இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒழுங்கு மாதிரியே குவார்டர் குடிச்சிட்டு ஓடி போயிரு. என்ன மாவளம்? யோ, வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறேன்? சரி வயசுக்கு தகுந்தபடியா பேசுவோம். அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? யோ, உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயி போச்சா? சட்டை வாங்க, பார். தாத்தா வந்துட்டாரோ. நான் வரத்துக்குள்ள குடிச்சு கிடிச்சிட போற, பாட்டில் அங்கேயே வை. ஏய், நீங்க எங்கடா இங்க வந்தீங்க? போட்டுறதா இருக்கு, போட மகன் வந்திருக்கு. காந்தி உடனே வந்திருக்கேன். போங்கடா, போங்கடா வெளில. போங்கடான்றல. அவளே கட் பண்ணிடாத. என்ன? வாங்கடா 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 வாங்கடா. ஐயோ பாவம், ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டானுங்க. போங்கடானா எங்க போய் குடிப்பானுங்க? யோ, சும்மா நீ உங்களால போக சொல்ல வெளில. நம்ம கிட்ட இருக்கிற 2 பேருக்கு பத்தாது மாப்ள. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டோம். டேய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கணும், நாளைக்கு வரக்கூடாது. யோ, இந்த பார், வீட்ல வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி வேற இருக்கு. யோ, டேய் உள்ள போய் டீசெண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கலாம். கூட பாட்டில கூட பாட்டில கூட பாட்டில கொடுத்துட்டு போடா. நான் கோட்டை வாங்கிட்டு வந்தேன்டா. அவனுக்கு அப்பான்டா போட்டு வாங்க. நீ என்ன பெரிய அவயா நேரம் வெறுப்பு இருக்கு. என்ன பேசினாலும் பேச கேவலம் வாடகைக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்டவாளுக்கு வாடகை கொடுப்பாளோ? அவ மூஞ்சில ரவுடிஸ் எழுதி விட்டுருக்கோம். வேண்டாண்ணா, அங்க போகாதே, அவள்லாம் குடிச்சிருக்கா. சும்மா நிறுத்துறே. நடு ராத்திரில வந்து கலாட்டா பண்ற, இவாள போலீஸ்ல போட்டு போடுவாங்களாமா? லாரியில அடிபட்ட எருமை மாதிரி கிடக்குறது. எனக்கு என்னடி பயம்? தட்டி கேட்க போற நியாயத்தை. ஏண்டாப்பா கும்மினிட்ல வந்து இப்படி கூத்தடிக்கிறே, இது உங்களுக்கே நல்லா இருக்கும். நீ யாரு அதை கேட்க? என்ன அவ மிரட்டுறா, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்க? ஜாஸ்தி பேசினா மூச்சு வர்றதுக்கு மூக்கு இருக்கு. உன்னை நம்பிதானே வீடு கொடுத்தேன், நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறியா? என்னது கூத்தடிக்கிறமா? நாங்க அவுத்து போட்டு டங்கு டங்கு நாடுறவன். பொம்பளைட்ட மரியாதை பேசுறான். என்னடா நான் உங்ககிட்ட பேசலடா, இந்த புரோக்கர் நாய்கிட்ட பேசுறேன். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? என்ன யார் ஆட்டல குடிச்சு கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன கலாட்டா பண்ணாங்க? ஏதோ குடிச்சிட்டு ஜாலியா இருந்தான். அதுக்காக நீ யார்? என்னது நீ யாரா? இது ஏன் வீடு, இங்க நீங்க கலாட்டா பண்ண நாங்க கேட்காம வேற யார் கேக்குறது? ஓ அப்படி வரேன் நீ. நான் எப்படி வரேன் பார். நான் உங்க பாட்டிகிட்ட பேசுகிறேன். டார்லிங் இது உங்க வீடா? ஆமா. இந்த வீட்டு மேல கேஸ் நடந்துட்டு தெரியுமா? என்ன அவங்களுக்கா உங்களுக்கா இன்னும் முடிவு ஆகல. முடிவு ஆனாதான் உங்க வீடு. எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். இப்படி வெள்ளங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கா நிச்சயமா பேசுறீங்களா நீங்க? இந்த பாரு, உனக்கு நான் வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கோட்ல கட்டிக்கிறான், முடிஞ்சா நீ அங்க கலெக்ட் பண்ணிக்க. நாங்க கோர்ட்லயே கட்டுவோம், புரிஞ்சுதா? எங்களை டிஸ்டர்ப் பண்ண போய் கலந்து போங்க. யோ தாய் பத்திரத்தை சைதாப்பேட்டை கோர்ட்ல வச்சு ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு மறுக்கியா? எல்லாம் மேலதான் இருக்கிறாங்க மாடியில. நேத்த நைட்டெல்லாம் நம்ம சில்ட்ரன் எக்ஸாம்க்கு படிக்க முடியல, அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. இவெல்லாம் சுத்த ரவுடி பசங்க. சார். ஒரு ஆள் குடி வந்தான் சார், ஒரே நேரத்துல இப்ப 10 பேர் மேல இருக்காங்க சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்.
கணேசா மேல போய் உனக்கு கூட்டம் நீங்க இங்கே இருங்கோ. நீங்க மேல போனா பிரச்சனை ஆயிடும். இவாள நான் இஷ்டம் போறேன். வாங்கோ. டேய் எந்திரா. டேய் ஐயா கூப்பிடா எந்திரா. ஐயா என்ன அதான் டிபார்ட்மெண்ட்ல புது போஸ்டியா? டேய் எஸ்ஐ கூப்பிடாரா. எஸ்ஐ அப்படி சொல்லியா? அதான் ஐயா எஜமா குஜமான்ட்டு முட்டா பசங்களா. இன்னும் உங்களையே இந்த கிளி கிழிக்கிறான். டேய் ஐயோ ரொம்ப திமிரா உனக்கு. கம்பு வச்சிருக்கானுடா அடிப்பான போடுறது. டேய், கீழே இறங்கு. சார் வாடா. வாடா சார் கடையில் போனோம். போடால. குட் மார்னிங் சார். ஏய் வாங்கடா. என்னடா அங்க பிரச்சனை? என்ன குடிச்சிட்டு கலட்டா பண்றீங்களா? இல்லை இல்லை கலாட்டில் ஒன்றும் பண்ணீங்க. நான் 3வது ரவுண்ட்லேயே ஃபிளாட் ஆகிட்டேன். கலாட்டா பண்ணியா? அடையாம போய் சொல்லிட்டேன். ஆமா சார் குடிச்சோம் கேலாட்டா பண்ணோம். இப்ப நான் ஜெயில போட போறீங்களா? போடுங்க. சார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்களை காலி பண்ண சொல்லுங்க. யோ குடிச்சுட்டு பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. மரியாதையா காலி பண்ணிடுங்க. ஓஹோ மாப்பிள இவங்க தான் பப்ளிக்கா? பப்ளிக் ஏப்பா பப்ளிக்ல யாரோ அட்வொகேட் இருக்கீங்களா? ஏன் இல்ல இல்ல குடியிருக்கிறவன வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் 2வது அட்வான்ஸ் பண்ணி இவங்க கையில் இருக்கு. அதை இவங்க கொடுத்தா தான் அதை கொண்டு போய் நாங்க வேற இடத்துல கொடுத்து அந்த வீட்டு குடி போக முடியும். இதை காலி பண்ண முடியும். இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டா நாங்க பொசிஷன் கொடுத்துறோம். உங்க பொசிஷன் எப்படி இருக்கு? ஹலோ ஆட்டோ வரமாப்பா. வரும் சார். எங்க சார் போகணும்? பிள்ளையார் கோயில் சுத்தணும். சுத்திரும் சார். யோ எந்திரியா சவாரி வந்திருக்க. போலாம் சார். வாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார். கேளுங்க. இல்ல நம்மளுக்கு பரம்பரை வழக்கியா இல்ல விபூதி பசங்க வசதியா நூல் கட்டி அடிச்சுதா? இதெல்லாம் இங்க பரம்பரை கிஃப்டியா? டைம் ஆச்சு சீக்கிரம் வாயா. பெரிய ராஜ பரம்பரமா சொல்லிட்டு பரம்பரை பாரு. ஆளும் முகரையும் மண்டையும் இதெல்லாம் ஒரு சவாரின்னு செலக்ட் பண்றீங்க. அசிங்கமா இல்ல? வாட்டா இருக்கிற ஒழுக்கத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க. வாயா மூடிட்டு யோ கமிஷன் ஒழுங்கா வெட்டி வரணும். 10 பைசா தர மாட்டேன் சார் பெட்ரோல் 9 பாயிண்ட் தான் இருக்கான். பின்னாடி ஆட்டோல இருங்க. என்ன எந்த வேலை பாக்குற? ஒரு வாடா வேணா. ஆஹா எந்த நேரத்துல கவுத்துற எந்த நேரத்துல நிமித்துறேன்னு தெரிய மாட்டேங்குதே. அறுபடை வீடு கொண்ட திருமுருகாற்று படைதனிலே. ஏ தாடி ஏன் பிள்ளையார் வந்து முறிய மாட்ட போற அசிங்க பிடிச்ச மாதிரி? ஒரே குடும்பம் தானே வேண ஏன்னா ஃபேமிலி பிரிக்கிற? என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க? யோ கோயில் வந்துச்சு அப்புறம் இங்க நிப்பாட்டாம என்ன பண்ண சொல்ற? யோ கோயிலுக்கா கூட்டி வந்தேன். வேற பிள்ளையார் சுத்து தானே கூட்டி வந்தேன். ஆட்டோலே வா. ஆமாப்பா ஒரு சுத்து நானே சுத்திடுவேன். ஆனா 100 சுத்தணும்ல. 100 சுத்தியா சுத்துற கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? யோ என் வேண்டியது அதான்யா. கை காலம் பயங்கர டயரா இருக்கு. மரியாதை ஆட்டோல ஏறி சுத்து. நான் சீக்கிரம் போகணும். என்னன்னு நாட்டுல கிறுக்கிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆட்டோல சுத்தினா ஒரு கோச் வர ஆண்டவன் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இது. என்ன ஆச்சுங்க? சவரி வேலைக்கு போறானுங்க. கையால் வேலைக்குன்னா டோலியில் போறது இல்லையா? அவர்னால முடியல ஆட்டோல சுத்துறாரு. முடின்னு சுத்திட்டு காசு வாங்குவியா? சபாஸ் சார் சரியான ஆள் சார் நீங்க. நாட்டுக்கு உங்க மேல தான் தேவை. ஆமா சுத்தி முடி. யார் வேணும் நான் முடிவு பண்றேன். ஏய், சும்மா உட்காரியா மண்டையும் ஆளையும் பாரு. நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி பட்டி எடுத்து வந்து சாபாத்து சோபாத்து இருக்க. மரம் சுத்துறதுக்குலாம் டைம் வேஸ்ட். பெட்ரோல் எப்படி சிக்கனப்படுத்துற இன்டர்நேஷனல் லெவலில் திங்க் பண்ணிருக்கானுங்க. இப்படி கோயில சுத்துறதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. கிரிமினல் இதெல்லாம் திருத்தவே முடியாதா? பிள்ளையாரப்பா. ஆட்டோ சுத்தியே டயர்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாரியா சீக்கிரம். 60 ரூபா வருதுண்ணா. 1 2 இந்தாயா என் பங்கு 30 ரூபா. ஏன் 30 ரூபா வர்ற? என் கூட ஜோடி சேர்ந்து சுத்தினியா இல்லையா? ஆமா உனக்கும் பாதி புண்ணி வருதுல்ல. உன் புண்ணியத்துக்கு நான் எதையா காசு தரேன். அப்படி போடுறேன். என்னன்னு சொல்றாங்க? நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். சபைக்கு வாங்க. டேய் நாங்களே கிரிமினல்ஸ் எங்கிட்ட நீ வேலை கட்டுற. ஆனா ஆட்டோவில் ஆண்டவனை சுத்தும் போதே நினைச்சுடா நீ ஆட்டை போறாள்னு. என்னங்கிற அண்ணே ஆட்டோங்காடி 100 சுத்துனேன். இது அம்பாசிட்டு காரணம் வச்சுக்கங்க 1000 சுத்தி இருப்பேன். 1000 சுத்துனா நீ லட்சம் சுத்து சுத்த போறீங்களா? எப்படின்னு எப்படியா? எடுத்தியா? எந்தா இருக்குல்ல? எடு. ஒரே போட போட்டு சரி கத்துக்க. இந்த மாதிரி டைம் கத்துக்க முடியும். ஒரு இடம் நீ விட்டு ஆனா போலீஸ்லயே இது ஸ்டார்ட் எப்படியோ ஓடிட்டாயா? இருக்கட்டும் 30 தெரிச்ச. என்ன காசை காணா? வெறுக்கையா இருக்கு. கீழே போட்டனா? ஆஹா தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கா? வா Thank you. ரவி யார் அது?
குடாக்குண்டனும் ஒன்னா உட்கார்ந்து குடுக்குறாங்களே, சிக்கிருவம் போல் இருக்கே சாமி. அவனுக்கு ஒரு ஆட்டோக்காரன அவர் குழந்தை பையன் நம்மகிட்ட ஸ்கூட்டர் இல்ல அவங்க இருப்பாரு. அதுக்கு வேற வேலை இருக்கு. அவன் குழந்தை பையனா பயங்கர லொல்ல. இது என்ன அது? கொக்கோ கோலா அமெரிக்காரனது. இதுலயே அவன் கரெக்ட் ஆயிடுவான் பாரு. ஹலோ ஹலோ, ஹவ் ஆர் யூ? இந்தா குடி. நோ நோ நோ, ஐ அம் வெரி சாரி. என்ன குடிக்கவா? குடிச்சு பழக்கலப்பா. அட பழைக்க குடுறா. என்னடா மரியாதை இல்லாம பார்வை பார்வை நான் பார்வை. முகம் சரி உட்கார என்ன நீ அவன மாதிரியா மரியாதை இல்லாம உட்காந்து? சாரி பிரதர். என்ன என்ன டேய், வெறும் கொக்கோ கோலா குடிச்சிட்டு உனக்கு இவ்வளவு குழப்பம்னா போட்டிருக்கு மேல அடிச்சு எனக்கு அப்புறம் இருக்க. ஓகே ஓகே ஓகே, நீ குடிச்சிட்டு தான் அடிச்சா பரவாயில்ல, கௌரவமா இருக்குன்னு விட்டேன். நான் நீ இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு தான் இந்த ரவுஸ் சொல்றியா? அமைதி அமைதி, காம்ப்ரமைஸ். தலைவா வணக்கம் வணக்கம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சாரி சாரி. தேங்க்ஸ். பெரியவங்க சொல்றாங்கல்ல. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அக்கா, நம்ம வீடு ஸ்கூட்டர் காணுக்கா? என்ன வாசல்ல தானே நிறுத்தி வச்சிருந்தேன். ஜெயா, ஸ்கூட்டர் காணாம போச்சுன்னா இங்க வந்து கேப்பியா? இந்த ஏரியால தான் காணாம போனா எங்களை தான் கேக்குறதா? போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி போறீங்க. பில்டிங்ல ஒரு வஸ்துவா காணும்னா உங்களை கேட்கப்படாத. நானாவா வந்து கேக்குறேன், அவ கேட்க சொன்னா. அவ கேட்க சொன்னா நீ கேப்பியா? நீ நோண்டி நோண்டி கேக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அதை எடுத்து கொண்டு போய் அடமானம் வச்சு தண்ணி போட்ட மாதிரில இருக்கே. போயோ போய, அவங்க ஸ்கூட்டர் காணோம்னா அவங்க கேக்கிட்டேன். நீ அவங்களுக்கு வைக்கலையா? எங்க தாத்தா லாயர், எனக்கு லா பிடிக்கல, அதனால அம்பர்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூஜா வச்சுட்டு பிசினஸ் பண்ண போயா. ஏய், ரொம்ப அதிகமா பேசாதடா மவனே. இத பாருங்க, நீங்க திருந்தீங்கன்னு ஒண்ணும் சொல்லல. என் கைநட்டி கொண்டா காணோம். நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம், அவ்வளவுதான். பாக்கலனா பாக்கலன்னு சொல்லுங்க. அத நீங்க வந்து கேட்க கூடாதா? இங்க நிக்கிற இந்த போல்ட் அது கேட்க கூடாதா? அந்த பிளக் தான் வந்து கேட்கணும். ஏய், மாடி மேல வந்த குடுமி கூத்தாடிடும், ஜாகிரதை. அவர் கேட்டா என்ன தப்பு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப நாளா வேண்டியவரு கேட்டாரு, என்ன தப்பு? பாவம் அவரையும் திட்டுற. இல்ல வீட்டுக்காரர் கிழவன் திட்டினா அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் திட்டணும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? என்ன லிங்க்? அட பாவி, நீ சும்மா இருக்க மாட்டேன், கண்ட இடத்துல வாயை வச்சுக்கிட்டு. நீங்க வந்து அறிவில்லாம பேசிட்டு என்கிட்ட மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. இவன் யாரு புதுசா வர்றான்? ஏயா என்ன அப்படி பண்ணிட்டீங்க? அன்னைக்கு என் ஆட்டோ கொண்டு அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. சரி, என் ஆட்டோ நான் போய் எடுத்து வந்துட்டேன். நேத்து என்னன்னா கென்னடி கண்டா கொண்டு போய் அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. அதை யாரு போய் எடுக்கிறது? ஆமா, அது என்ன 6500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? மாடா நீங்க தானே குடிச்சா பெரிய யோகியமா பேசிட்டீங்க. என்னங்கடா சுமாரு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேசுவோம். என்ன பிரெஞ்சு? எங்க விட்டு கோண்டா கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிருக்கீங்க? அது ஹோண்டா இல்ல, கெனடிக் ஹோண்டா. ஏதோ ஒண்ணு. ஏய் கிழவி, என்ன என்ன இப்போ? நான் தான் வண்டியை வச்சு தண்ணி அடிச்சேன், காசு இல்ல அப்படி பண்ணேன். ஒரே அடியா பேசிட்டே போற. உனக்கு வண்டி வேணும்னா காசை கொடுத்து வண்டி எடுத்துக்க. ரொம்ப பேசுறேன், பேச வாய் இருக்காது. என்னங்கடா அடாவடித்தனமா? ஏமா இதாமா வேலை உங்களுக்கு? நான் சிக்கிக்கிறேன் இவங்கிட்ட. மாப்பிள்ள ரவுடி, அவங்கிட்ட மோதி ரிஸ்க் எடுக்காதீங்க. நீ தானடா அவனை கொண்டாந்து குடி வச்ச? என்ன போய் சொல்ல? என்ன அவனுங்க இப்படி பண்றானுங்க? ஐயே அப்பா, தலைவலிக்கிறாய் அப்பா. இனிமே ராத்திரில குடிக்கவே கூடாது. ஐயோ அம்மா, என்ன வீடு சத்திரமா திறந்து போட்டிருக்கு, ஒருத்தரையும் காணோம். ஏய் கிழவி, டிபன் ரெடியா? ஏய் கிழவி, என்னடா இது, ஒருத்தரையும் காணோம். ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ். ஏப்பா வந்துடுறேன். ஆப்பிள். ஏய் கிழவா, என்ன வீட்டெல்லாம் திறந்து போட்டு குடும்பத்தோட கும்மி அடிக்க போயிட்டியா? என்ன மேன் தேடுற? ஆப்பிள் வேணுமா? இங்க இருக்கு, இந்தா. இங்கதானே வச்சேன் பணத்தை. பணமா? நீ எடுத்திருந்தா கொடுத்துருப்பான். என்ன என்ன கேக்குற? நான் திருட நினைக்கிறியா? ஹலோ, 20 பைசா. இந்த 20 பைசாவை உனக்கு கொடுக்கறதுக்காக காலையில இருந்து நாயா பையா உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். கையில இருக்க காசை எடுத்துக்கிட்டு அந்த தொப்பியை தலையில வை. எடுத்து காசை.
என்ன என்ன மன்னிச்சிருப்பா. ஏன் நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். என்னால நிறைய பேர் கஷ்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதானே வேணாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த 20 பைசா இப்ப வாங்க மாட்டேன்ட்டு நாளை பின்ன ஆட்டோ போறப்ப வழியை மறிச்சு வம்புழுப்ப, அப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வேலை பண்ண உன் காசு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கண்கலங்குறீங்க? சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு புது மனுஷன் ஆகணும். அதுக்காக எங்க போறது என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கை கொடுங்க. உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் எங்க போறீங்க? ஏறுங்க வண்டியில. வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? அதெல்லாம் நல்லா நடக்குது சார். ராஜா சார் இத வரேன் சார். ஒரு நிமிஷம். சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அப்படிங்க. அவருக்கு எந்த வேலையுமே தெரியாது. சரி சார். நம்ம ஒரு ஷாப்ல ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்து மாசம் மாசம் கம்பெனில என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அது சார். ஓகே சார். ஓகே. நம்ப முடியல. நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு ஓனர். என்கிட்ட கிட்டத்தட்ட 50-60 ஆட்டோ ஓடுது. எம்ஏ படிச்சவன். நான் ஒன்னும் படிச்சு முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பயஞ்சிட்டு கவர்மெண்ட் வேலைக்காக அலையல. ஏன்னா படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான். வேலைக்காக இல்லைங்கிறது என்னுடைய பாலிசி. ஏன் சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன். படிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட்னால வேலை கொடுக்க முடியும்னு நீ நம்புறீங்களா? நான் நம்பல சார். அதனாலதான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு யோசனை பண்ணேன். ஒரு ஆட்டோ டிரைவரா என் கேரியரை மாத்திக்கிட்டேன். ராத்திரி பகலா நாயா பேயா உழைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஒரு லட்சாதிபதி. அது மட்டும் இல்ல, என்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளியுமே எம்ஏ பிஏ படிச்ச பட்டதாரிங்க. அவங்க குடும்பம் எல்லாம் என்னால நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. என்ன சார் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஓஹோ, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாப்புக்கு ஓனரா இருக்கவே ஆட்டோ ஓட்டாளேன்னு பாக்குறீங்களா? சார் செய்யும் தொழிலே தெய்வம். காலைல எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு முடிச்சு விட்டு ஆட்டோல ஏறி ஒரு சவாரியை தேடி 50 ரூபா காசு சம்பாரிச்சா தான் சார் தூக்கமே வருது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுகள் அண்டை கொடுத்து 4 பேர்த்த மாட்டி விட்டு 2 சாப்பா கப்பா வாங்கி கொடுத்தா தான் பொழுவே போகுது, இன்ட்ரெஸ்டா இருக்கு. சாரி சார். சார் சார் இருங்கலாம் இனிமேல் வேணாம். வா போன்னு மரியாதையா பேசணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவன் இன்னும் சாவலையா? செத்துருப்பான்னு நினைச்சேன். செத்துட்டான்னு நினைச்சியா? நினைச்சிட்டெல்லாம் இங்க வரக்கூடாது, முடிச்சுட்டு தான் வரணும். பொழைக்க தெரியல, நான் கேளு, சொல்லி தரேன். போ. எவனா இருந்தாலும் நேரில் வாங்கலாம். என்ன மனுஷனா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து பொத்து நடிச்சுக்கிட்டு இருக்க? நேர்ல வந்து கிளிக்க கிளி கோவப்பட்டிருந்தா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு ஒன்னே வா. அடையான சும்மா விளாடு. ஏய், வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வா போலாம். எங்க? அட சவாரி போற கஷ்டமா எங்க போலாம்? அறிவில டீ சாப்பிட வந்து போய். அட அங்க போய் சாப்பிடல வாயா. எங்க? எப்பா இவன் கணக்குல எழுதிப்பா. மீட்டிங் பண்ண 5 ரூபா தரேன். வாடா. ஏய் அவங்க கணக்குல எழுதிப்பா. அண்ணே ஏலே பிரேக்கர்ரா. ஏப்பா சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு என்ன பண்ண? பிரேக் இருக்கணும்ல. ஆமா, வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டருக்கு மேல 7 கூட 8 கூட உயிர் எடுப்பீங்க. நக்கலா? ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி? இங்கே வந்து ட்ரெஸ் மாத்திடுதா? எப்படி? பொட்டி கொண்டு வந்திருக்கீல? பெட்டியா? எங்க? இதா. ஆ! ஆஹா, காலையில ஏர்ன போய் வெடிகுண்ட வச்சிட்டு போயிட்டான் போல இருக்கே. ஐயோ வெடிகுண்டு. ஏய் வெடிகுண்டா. எங்க மட்ரா சீமா. ஏய் நில்லுடா. ஓடுங்கய்யா. ஏய் நில்லுடா. இங்க பொட்டி வாளையறானே தானே. யோ, யோ பட்டிய கீழ போட்டாரியா? செத்த முதல்ல நம்ம 2 பேர் தான் சாவோம். ஏய். யோ அப்படியே அச்சியாம நில்லியா? கீழ போட்டானே. ஆட்டாரியா. ஐயா அப்படியே. கைய வச்சிரியா? போலீஸ் வந்து பத்தாம. பொட்டியா விடு. ஆடி வச்சிட்டு ஆளு பாத்துட்டு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான். ரவுண்ட போடுங்க. அப்புறம் பேசுங்க சார். உன பொட்டிய கையில வாங்க. சார் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. ஏ போலீஸ் ஓடிடு. ஓடி. ஐயோ. ஐயா ஆத்தா. ஐயோ வெடிச்ச பைக்கமா. ஐயோ. என்ன வெடிக்கல? ஒரு வேளும் சாகல. ஏன இப்ப எதுக்கு நான் குப்பரப்படுத்த நீ? டேய் நீ எல்லாம் தர டிக்கெட்ல தமிழ் படம் பாக்குறவங்க. நான் எல்லாம் பெஞ்ச் டிக்கெட்ல இங்கிலீஷ் படம் பாக்குறவன். இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு வடிச்சவன குப்பர் படுத்துவாங்க. குப்பரப்படுத்த வெடிக்காதா? இப்ப குப்பர் படுத்துமா வெடிச்சதா? ஆமா, வெடிக்கல. இனிமேல் எங்காவது குண்டு வடிச்சதுன்னா குப்பர் படுத்துக்க. அப்படியா? கார் ரோட்னா சூடு சமாளிச்சுக்க. ஏன பொட்டி திறந்திருக்கனா? பொட்டி திறந்திருக்க. ஐயோ பாத்துடா. இரு. கடனை ஊத்துற. அடச்சே கெடியாரா. இதான் கத்துச்சா? அண்ணே போலாம். பணம் 50 ரூபா கட்டு.
நான் அப்பயே சொல்லல வெடிகுண்டு இல்ல வெடிகுண்டு இல்ல கேட்டியா சொன்னேன். அறிவே போடா. இல்லப்பா உனக்கு எங்க வர்ற Yeah, sure. ஏய் சட்டையை தானே எடுத்துட்டு வரேன் அதையும் மறைச்சு கொண்டார இது யாருக்கு நீங்க ஒண்ணும் எந்திரிக்க வேண்டாம் இது எனக்கு தானே உனக்கு இல்ல கூடாத பின்ன யாருக்கு குடுன்னு சொல்றல ஆ, யாருக்குன்னு சொன்னாதான் நான் கொடுப்பேன் என்னோட காதலிக்கு சார் லவ் எல்லாம் பண்றீங்களா யார் 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 சொல்லுங்க ப்ளீஸ் சொல்ல முடியாது கூடன்றல நீங்க சொல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிடுவேன் உன்னால முடியாது ஏ அவன் என் மனசுக்குள்ள இருக்கா அதையும் தான் பார்க்கலாமே மாமா நில்லு மாமா ஏன் மாமா ஓடுற நான் சொல்லுதே என்ன சாடிக்கலான்னு பாக்குறியா? உன்னை பார்த்தாலே எவனை பாக்குற மாதிரி இருக்கு. மரியாதை வெளிய விடு. இல்ல மாமா நான் என்னடா மாமா உனக்கு என்ன பொண்ணா கொடுத்தேன்? மாமா நான் சொல்றது கேளு மாமா தள்ள போடா அந்த நான் பக்கம். சொல்றது கேளு டேய் எனக்கு ஒரு என்ன முக்கியமான கோவம் விஷயம் பேசுறேன் யோ 100 ரூபாய் கடன் கேட்டா எதுக்கு ஆட்டோ ஓடுற? வண்டியில ஏத்துனே தப்பு இறங்கி அம்மா நீங்க இறங்கு 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 ஏய். இறங்கு போ 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 போய் என்னண்ணே கூட்டாங்க வெளிய புரோக்கர் சார் வரார் வெளிய விடு. சி சூட்கேஸ் ஏயா என்னையா சூட்கேஸ மத்தியில வச்சுட்டு எல்லாரும் சுத்தி நிக்கிறீங்க என்ன இருக்கு அதுல அந்த சூட்கேஸ்ல பாம் இருக்குதான். பாம் இருக்கா ஓடியா. அண்ணே ஏய் பாம் இல்ல, இங்க வாடா. அடச்சே கை விடுறா. என்ன? பஸ் ஸ்டாண்ட்ல பாம் இருக்கு ஜனங்களே பயந்து போய் நிக்குது. நீ பாட்டுக்கு ஏறிட்டு போற. இங்க பாரு இதுல சத்தியமா பாம் இருக்காதுண்ணே இருக்கும்பா. நாசமா போனவனுங்க. பாம் வைக்கிறவனுக்கு எவனாவது வில்லங்கமான வீட்டுல வைக்க வேண்டியதானே. ஜனங்க சார் மாதிரி ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறானுங்க அது பாருங்க. சரி அது அவங்க பொழப்பு ம். இந்த பாரு அன்னைக்கு சூட்கேஸ பார்த்தோமா அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன் பாம் இருக்குன்னு சொன்னா அழுக்கு ஜட்டி ரெண்டு இருந்தது. அதுல பணம் இருந்தா இல்லையா ஆ. அந்த மாதிரி இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கான்னு என்ன நிச்சயம் இல்லையா? என்ன ஜனங்கள்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்காங்களே. என்னண்ணே உனக்கு தெரியாத வித்தையா காக்கா கொடுக்குற கள்ள குட்டி எரிஞ்சா கழுத பறந்து ஓடுது கரெக்ட் கரெக்ட் யோ உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்னுடைய கணிப்புப்படி இந்த பொட்டியில எப்படி இருந்தாலும் ஒரு 15 கிலோ பாம் இருக்கும். 1 கிலோ பாம் படிச்சதுன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் சயின்ஸ் சொல்லுது. அப்படின்னா 15 × 3 45 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்க என்னடான்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏதோ பாம்பாட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே. இது வரைக்கும் என்ன தெரியுமா? பொன்னுச்சாமி கறிக்கடையில கொத்துக்கறி போட்ட மாதிரி 1000 கோலா உருண்டை தானே நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா ஏயா நல்லா இருக்குன்னு சொல்றேன் நிக்கிறீங்க ஓடுங்க ஓடுங்க சூட்கேஸ் நமக்கு தான் வாணே வேற வேற எடுத்துட்டு போய் போறான் வா 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 வாணே கண்ணை முடிக்க வாணே சும்மா வாணே வா 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 தைரியமா வா உன்னை கட்டியில குறுக்க நான் படுற பாடு வா 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 கண்ணை முடிக்க எடு எடுத்துட்டுமா? அப்படிதான் படிக்கலையா? நான் சொல்லல வெடிக்காதுன்னு பாவம் இல்லன்னு வேற ஆட்டோ. என்ன அந்த கொண்டு போனா யோ நீ எதுக்கு போக இருக்கியா? சூப்பர் கேட்ச் ஏன பக்கத்துக்கு எரிஞ்சா அட இது பொட்டி இருக்குல்ல ஒரு நல்ல வீட்டு புரோக்கரா பார்க்கணும். நீங்க புரோக்கர் தானே டேய் நான் வீடு வாங்க போறேன்டா. பணம் யோ இல்லங்களே அப்ப எனக்கு நீ வந்து வாசல்ல படுறா. நான் வாங்க போற வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். அப்படியா தேங்க் யூ ராஜா ராஜாஜி ரஜினிதர் ராஜா. அண்ணே இங்க யாருமே வீட்டுல போய் இல்ல பார்க்கலாம். இப்ப தரனே வீட்டுல போய் பாத்துக்கலாம்டா வண்டி ஏற. உள்ள என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சாங்க டேய் ரோட்ல இருக்கடா வீட்டுல போய் பாத்துக்கலாம்டா. உன்னை நம்ப முடியாது அன்னைக்கு அந்த பணத்துக்கு அந்த ஓட்ட ஒண்ண இப்ப சூட்கேஸ்ல விடுவியா தர தரையா மம்மி டாடி ரிலேட்டிவ்ஸ் ஐயோ பொண்ணுச்சாமி கொத்துக்கு ஆசைப்பட்டு 2 பேரும் தந்தூரி சிக்கன் ஐட்டமேடா. அப்பவே சொன்னதுல பாம் இருக்கும்னு. அட பாவி நீ இன்னும் உயிரோடவா இருக்க க்ளோஸ் ஆயிருந்து பாத்தியா? ஆகவே மாட்டேன். ஆமா இங்க என்ன நடந்துச்சு? உங்க அக்காளுக்கு கல்யாணம். அக்காளுக்கு கல்யாணமா? ஏன கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற ஒரே கருகல் வாடையா இருக்கு. ஐயரு ஓம வளர்க்குறேன்னு பந்தல பந்தலு? இந்த நக்கெல்லாம் பண்ணாதானே
நான் தான் முதல்ல சொன்னனே, பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு படிச்சு படிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் யார் சொன்னா என்னடா? ஐயோ, பாம்பு. ஓடாத ஓடாத போன் வந்துருக்கு, போன். போனா தொடர்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா என்னது? பேசுறாங்க. நீ பேசு. ஹலோ, யாரு வேணுங்க? ஆ. ஏது கிளவி தீ குளிச்சிருச்சு, ஆட்டோ வேணுமா? அறிவு கெட்ட நாயே, அதே தாண்டா இங்க நடந்திருக்கு. முடிஞ்சா அவசர உதவிக்கு நீ 2 ஆட்டோவை அனுப்பு. போன வைடா என் துபுக்கு. போடா, எருமை. ஹலோ பிரதர். ஆ. ஐயோ ஐயோ, பிள்ளை மாதிரி வளர்த்த என் ஆட்டோ ஏறிது. ஐயோ 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 ஐயோ. நெருப்பு இருக்கானே, ஆ? நெருப்பு. நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடமாடா இது? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பு கேட்கிற இடமா? நெருப்பா? நெருப்பு கேட்கிற இடமா? ஓடா. நெருப்பு எங்க வந்து கேட்கிறா பாரியா? நெருப்பு கேட்கிறாயா? நெருப்பு என்ன ஏன் சீட்ல ஏதோ தனியா போகுது? ஆஹா, மிச்சம் இது இருக்கா?